ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் தமிழ் வில்லேஜ் பேர்ட்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த சேஃப்டி பின்னை வச்சு வெறும் சாரீக்கோ இல்லை சுடிதாருக்கோ பின் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இன்னும் சில விஷயங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். சரி, உங்கள் ஃபர்ஸ்ட் டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு ப்ளவுஸ் எடுத்திருக்கேன். நம்ம எங்கேயாச்சும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது அந்த டைமில் தான் நம்மளுக்கு என்ன ட்ரெஸ்ஸு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் பார்ப்போம். அப்படி பார்க்கும்போது அந்த ட்ரெஸ் டைட்டாக இருந்தால் கூட நம்ம 1-2 ஸ்டிச்சஸை ரிமூவ் பண்ணி போட்டுக்கலாம். ஆனால் அந்த ட்ரெஸ் நம்மளுக்கு லூஸாக இருக்கும்போது நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. அந்த டைமில் நம்மளால் டெய்லர் கடைக்கும் கொண்டு போக முடியாது. ஆனால் நம்ம ஒரு சேஃப்டி பின் வச்சு நம்ம வீட்லேயே அதை சரி பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு அந்த டே லக்கியாக தான் இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா நான் இப்போ போட்டு பார்க்குறேன். என்னோடய ட்ரெஸ் லூஸாக இருக்கிறாச்சு. நான் அந்த இடத்துல ஒரு பென்னோ ஒரு பென்சிலோ வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா அதை பேக் சைட் திருப்பி அந்த இடத்துல பின் பண்ணிக்க போகிறேன். ஸோ அந்த டைமில் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் சரி பண்ணிச்சுன்னா நம்ம டென்ஷன் இல்லாமல் கிளம்பி போக முடியும். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸுங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நம்ம ப்ளவுஸ்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும் அப்படின்றது இல்லைங்க. நீங்கள் சுடிதாருக்கு யூஸ் பண்ணிக்கலாம், குழந்தைங்களோட ட்ரெஸ்ஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ பின் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஜிக்ஸாக் மெத்தடில் பின் பண்ணிக்க போகிறோம். அதாவது நம்ம குத்தி ஸ்ட்ரெயிட்டாக எடுக்காமல் மேலே கீழே அந்த மெத்தடில் நம்ம பின் பண்ணிக்க போகிறோம். ஏன் அப்படி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, அப்படி பண்ணும்போது தான் பின்னு வெளியே தெரியாமல் இருக்கும். ஸோ பாருங்கள், நான் ஜிக்ஸாக் மெத்தடில் பின் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட பெரிய பின் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு 4 டைம் குத்தி எடுத்துக்கோங்க. சின்ன பின்னா ஒரு 3 டைம்ஸ் குத்தி எடுத்தால் போதும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் போட்டு பாருங்கள், கண்டிப்பாக கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணும்போது நம்மளுக்கு பின்னுமே ஆக்வர்டாக வெளியே தெரியாது. ஸோ கண்டிப்பாக இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ செகண்ட் டிப் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பேக் ஜிப்பு அடிக்கடி அந்த எண்டில் லூஸ் ஆகி வெளியே வந்துடுங்க. அந்த லாக்கு அந்த மாதிரி வெளியே வராமல் இருக்க நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம அர்ஜென்ட்டாக எங்கேயாச்சும் போகும். அந்த டைமில் பார்த்திங்கன்னா அந்த ஜிப்பு க்ளோஸ் பண்ணும்போது ஓப்பன் பண்ணும்போது நம்மளுக்கு ஞாபகம் இல்லாமல் நம்ம வெளியே வரைக்கும் இழுத்துருவோம். அது வெளியே வரைக்கும் வந்துடும். ஸோ நம்ம எல்லா டைமும் அதை வச்சு போட்டுட்ருக்க முடியாது. ஸோ நம்மளுடைய சுச்சுவேஷன் கொஞ்சம் வெளியே இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை ஒரு பஸ்ஸில் இருக்கும், அந்த டைமில் நம்மளால் போட்டுட்ருக்க முடியாது. ஸோ அதுக்கான ஒரு பெர்மனெண்ட்டான சொல்யூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சேஃப்டி பின்னை வச்சு நம்ம செய்ய போகிறோம். ஸோ எதுவும் இல்லைங்க, அந்த பேக்கோட அந்த ஜிப்பு ரெண்டுத்தையும் பேக்கோட உள் சைடு விட்டுட்டு உள் சைடில் அந்த சேஃப்டி பின்னை வச்சு பேக்லேயும் அந்த ஜிப்லேயும் சேர்த்து நம்ம குத்திக்க போகிறோம். இப்படி குத்துறதால பார்த்திங்கன்னா அந்த ஜிப்பு வெளியே வராது. நம்ம ஞாபகம் இல்லாமல் ஓப்பன் பண்ணால் கூட அந்த ஜிப்பு லாக் ஜிப்பு விட்டு வெளியே வராதுங்க. நீங்கள் இதுக்கு கொஞ்சம் பெருசாக இருக்கிற ஸ்பின்னே எடுத்துக்கோங்க. ஏன்னா பேக்லாம் ரஃப்பாக இருக்கிறதால கொஞ்சம் பெரிய சைஸ் பின் எடுத்தால் தான் நம்மளுக்கு கரெக்டாகவும் இருக்கும். அடிக்கடி அது பின்னு கழண்டு வராமையும் இருக்கும். ஸோ பேக்கோட ஒரு ஓரத்தில் குத்தி அந்த 2 ஜிப்பையும் உள்ளே விட்டுட்டு வெளியே விடுங்க. இப்போ பாருங்கள், பேக்கோட அந்த ஒரு சைடில் குத்தி அந்த 2 ஜிப்பையும் நான் பின்னுக்கு உள் சைடு விட்டுடுறேன். பாருங்கள், பின்னை அதுக்கு மேலே எடுத்துகிட்டு திரும்பி இந்த சைடு பின்னில் குத்தி அதை லாக் பண்ணிக்கிறேன். இவ்வளோதாங்க. எப்படி பண்ணும்போது பார்த்திங்கன்னா அது ரொம்பவே செக்யூராக லாக் ஆகிடும். வெளியவும் ரொம்ப ஆக்வர்டாக தெரியாது. ஸோ நீங்கள் இதை நம்ம ஞாபகம் இல்லாமல் ஓப்பன் பண்ண இல்லை க்ளோஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த டைம்லேயும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த லாக் ஜிப்பை விட்டு வெளியே வராதுங்க. கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யாருக்கெல்லாம் இந்த டிப் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சரி, நெக்ஸ்ட்டு தேர்ட் டிப்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பேக்கில் பார்த்திங்கன்னா அந்த ஜிப்பில் நம்ம அந்த லாக்கில் இருக்கிற சின்னதாக அந்த ஊக்கு மாதிரி கொடுத்துருப்பாங்க. நம்ம க்ளோஸ் பண்ணி திறக்கிறது பிடிச்சிட்டு அது ரிமூவ் ஆகிட்ருக்கும். அது உடஞ்சதுக்கப்புறம் நம்ம அதை க்ளோஸ் பண்ணுறதுக்கோ இல்லை ஓப்பன் பண்ணுறதுக்கோ கஷ்டமாக இருக்கும். ஸோ நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, சேஃப்டி பின்னை அந்த ஜிப்போடில் லாக்கில் கனெக்ட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஓப்பன் பண்ணுறதுக்கு க்ளோஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்த டிப் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ட்ரெஸ்ஸில் பின் பண்ணிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது அந்த பின் பண்ண இடம் இழுக்கும் போதோ இல்லை டைட் ஆகும் போதோ பின்னில் அந்த ட்ரெஸ்ஸு மாட்டிக்கோங்க. அப்படி மாட்டும்போது நம்ம ரிமூவ் பண்ணாலே ரிமூவ் ஆகாது, ஃபுல்லாக மாட்டிக்கும். நம்ம எப்படியாச்சும் ரிமூவ் பண்ணோம் அப்படின்னு சொன்னோன்னாலும் பார்த்திங்கன்னா உள்ளே ட்ரெஸ்ஸு மாட்டிக்கும்.
ஸோ நம்ம அதை எடுத்துகிட்டு போயிருக்கு பார்த்திங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸு வந்து அந்த நூல்லாம் எடுத்துகிட்டு ரொம்ப டேமேஜாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா சேஃப்டி பின்னை வச்சு நம்ம வந்து இதை சரி பண்ண போகிறோங்க. சேஃப்டி பின்னில் ஒரு சின்ன பீட்ஸ் யூஸ் பண்ண போகிறோம், அவ்வளோதாங்க. அதை பாருங்கள், நம்ம மணியில் இருக்கும் இல்லையா, கழுத்துக்கு போடுற பாசி, இந்த மாதிரி ட்ரெஸ்ஸில் இருக்கிற பீட்ஸோ இல்லை ஏதாச்சும் உங்ககிட்ட இருக்கிற பீட்ஸை வந்து அது உள்ளே போட்டுட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க போகிறீங்க. ஸோ அதை போட்டுட்டு அது வந்து நகராமல் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் வந்து நினச்சிங்கன்னா ஃபேப்ரிக் க்ளூவோ இல்லை கம்மோ வச்சு கூட நீங்கள் வந்து அதை ஒட்டிக்கலாம். ஸோ நான் ஒட்டிட்டு இப்போ வந்து நான் பாருங்கள் ட்ரெஸ்ஸில் போடுறேன். இப்படி போட்டால் வந்து நம்மளுக்கு அந்த ட்ரெஸ்ஸில் வந்து எவ்வளோ இழுத்தாலும் அந்த ட்ரெஸ்ஸு போயிட்டு அந்த உள்ளே வந்து மாட்டாது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள். எங்கிட்ட பீட்ஸ் இல்லை, எங்கிட்ட வந்து எந்த மணியுமே இல்லை அப்படின்னு சொன்னீங்கனாலும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நம்ம வீட்டில் வந்து ஒரு டூத் பேஸ்ட்டு யூஸ் பண்ண அந்த மேலே இருக்க கவரோ இல்லை இந்த மாதிரி ஆயின்மெண்ட் வாங்கிட்டு அந்த கவரோ வந்து நம்மக்கிட்ட இருக்கும் இல்லையா, ஸோ அந்த கவரை வந்து நம்ம இப்போ யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ அந்த கவரை வந்து சின்னதாக கட் பண்ணிவிட்டு ஒரு சின்ன கட்டை மாதிரி அந்த மாதிரி கட் பண்ணிக்க போகிறோம். ஸோ அதை கட் பண்ணி அந்த பின்னுக்குள்ளே வந்து இன்சர்ட் பண்ணிக்கோங்க. நம்ம பீட்ஸ் எப்படி இன்சர்ட் பண்ணமோ அதே மாதிரி இந்த அட்டையும் வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிங்கனாலும் வந்து நம்மளுடைய ட்ரெஸ்ஸு வந்து உள்ளே போய் மாட்டாதுங்க. ஸோ பீட்ஸ் இல்லாதவங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த டிப் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இந்த டிப் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அடுத்த டிப் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கலர் பின்ஸ் வந்து இப்போ நிறையவே மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. அந்த மாதிரி பின் இருந்தால் நீங்கள் வாங்கிக்கோங்க. என்கிட்ட கலர் பின் இல்லை அப்படின்றவங்க நெயில் பாலிஷ் வந்து அந்த பின்னு மேலே வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து பெயிண்ட் பண்ண நெயில் பாலிஷ் தான் எடுத்திருக்கேன். ஒரு மெரூன் கலர் பெயிண்ட் பண்ண நெயில் பாலிஷ் வந்து நான் எடுத்திருக்கேன். நீங்களும் வந்து ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற கலரில் வந்து நீங்கள் பெயிண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து சாதாரண பின்னு நார்மலாக இருக்கிற அந்த பின்னை வந்து நான் குத்துறேன். அப்படி குத்தும்போது மேலே வந்து அந்த கலர் வந்து ஆக்வர்டாக தெரியுது, சில்வர் கலர். ஸோ அந்த மாதிரி தெரியக்கூடாது அப்படின்னா வந்து நீங்கள் இந்த மாதிரி நெயில் பாலிஷை வந்து கலர் பண்ண நெயில் பாலிஷோ இல்லை கலர் பின்னையோ வந்து நீங்கள் குத்திக்கலாம். நான் வந்து இந்த பின் இப்போ குத்துறேன். ஸோ ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட் பாருங்கள். அந்த பின் வந்து ஆக்வர்டாக தெரியுது, இதோட கலர் வந்து இது தெரியல. ஸோ கண்டிப்பாக வந்து இதை வந்து சாரீக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த இடத்துல பின்னு குத்தி இருக்கிறது வந்து ரொம்ப ஆக்வர்டாக தெரியாது. ஸோ ஸ்கூலுக்கு வந்து பசங்களுக்கு வந்து கர்ச்சீஃப்லாம் இந்த குத்தி அனுப்புவோம் முன்னாடி, அந்த மாதிரி குத்தும்போது அந்த பின் ஆக்வர்டாக தெரியக்கூடாது அப்படின்னா அதே கலரில் வந்து நம்ம வந்து பின்னு வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் மறக்காமல் பார்க்க முடியும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.